இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வீரன் வாஞ்சிநாதனின் நினைவாக கட்டப்பட்ட ஒரு மண்டபம். இந்த மண்டபம் கட்டப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் சரியான பராமரிப்பு செய்யப்படாமல் ஒரு அவல நிலைக்கு ஆளாகி உள்ளது. இதை யாரும் கண்டுகொள்ளாமல் மிகவும் படுமோசமாக உள்ள நிலையில் இது உள்ளது. இதன் சுற்றுப்புறங்களில் பார்த்தீர்கள் என்றால் மரங்கள் வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சமூக விரோதிகளால் தீ வைக்கப்பட்டு திருப்பி மலைக்கு முளைத்த பொருட்கள். இங்கே வருங்கள், கட்டப்பட்ட தண்ணி தொட்டிகளெல்லாம் உடைஞ்சிருக்கு. இந்த கேட் எப்போதுமே திறந்து தான் இருக்குது. இது இந்திய சுதந்திர போராட்ட வீரர் வாஞ்சிநாதனுடைய நினைவாக கட்டப்பட்ட ஒரு கட்டடம். இந்த கட்டிடத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆங்காங்கே பேர்த்து எப்படி உடைந்து கிடக்கு என்பதை பார்க்கலாம். கழிவறைகளை பாருங்கள். சுற்றுலா பயணிகள் வந்து கழிவறை செல்வதற்கான கட்டப்பட்ட ஒரு பில்டிங்கு. இதுவும் சும்மா தான் கிடக்கு. இதை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த சுற்றுலாத்தலத்தை வந்து முறைப்படி பராமரித்தார்கள் என்று சொன்னால் பொதுமக்கள் அனைவரும் வந்து பார்த்து செல்ல வசதியாக இருக்கும். இது முக்கியமான ஒரு இடம். வாஞ்சிநாதனுடைய நினைவு கட்டப்பட்ட ஒரு மண்டபம். இப்போ அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்தில் வந்து கொரோனாவுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா நிறைய ரயில் நின்றுச்சு. இப்போ வந்து ஒரு சில ரயில்கள் தவிர எந்த ரயிலும் நிற்பதில்லை. இதையும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இதை கண்டு நடவடிக்கை எடுத்தால் இந்த ரயில்கள் நிறுத்தப்படுமே. ஆனால் இந்த மணிமண்டபத்தை பார்ப்பதற்கு நிறைய மக்கள் வந்து வருவார்கள், பயணிகள் செல்வார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கும். ரெண்டாவது, இந்த சுற்றுலாத்தலம் வளர்வதற்கு முக்கிய காரணமாக இருக்கும். இந்த கேட்டெல்லாம் பாருங்கள், உடஞ்சி அப்படியே ஓரமாக சாத்திக்கப்பட்டிருக்கு. இந்த அடிவமைப்பெல்லாம் அப்படியே பழுதாகி போய் கிடக்கு, பராமரிப்பு இல்லாமல். இது மொத்தத்திலே வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகிக்கு வந்து மதிப்பதற்காக கட்டப்பட்ட கட்டிடம் இன்றைக்கி மதிப்புலேருந்து இருக்குது. அவருடைய மதிப்பு அவமதிப்பு செய்வதாக இந்த கட்டடம் அமைந்திருக்கு என்பதை ரொம்ப வருந்தத்தக்க செய்தியாக இருக்குது. நன்றி.